வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தனியா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்கள், தனியா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் பட்டை ஒரு துண்டு போட்டுக்கலாம். மராட்டி மொக்கு ஒரு துண்டு போட்டுக்கலாம். அதேமாரி ஒரு 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கடல் பாசி எடுத்து வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. பாருங்கள், தனியா மிளகுலாம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்து ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதேமாரி மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல. வெங்காயம் தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அரைச்சிட்டு அப்புறமா வதக்க தான் போகிறோம். அதனால் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இல்லைன்னா இதில் ஒரு 5 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்குங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போடுறேன். நான் கப்பளவு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு இருக்கும் தேங்காய். அந்த தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்குங்க. நான் ஒரு 1/4 கப்பு அளவு தான் தேங்காய் போடுறேன். நீங்கள் கசகசா இருந்ததுன்னா இதில் போட்டுக்குங்க. என்கிட்ட கசகசா இல்லை. அப்படி கசகசா உங்ககிட்ட இருந்ததுன்னா இதில் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள்லாம் ஆறின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை 2 கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதிலே நம்ம வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம மட்டன்லேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கந்தோம். ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, வெங்காயம் விழுது. வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காயெல்லாம் அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் குழம்பு வந்து இன்னும் திக்காக வேணும், அதிகமாக வேணும்னா இன்னும் வெங்காயம் தக்காளி அதேமாரி தேங்காய் எல்லாம் கூட போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றிக்குங்க. மிளகு தனியா எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு போட்டு வதக்கி அரைச்சிக்குங்க. இப்போ இது வதங்கட்டும்.
பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகுத்தூள் வர 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுங்க. காரம் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், அதனால் 2 ஸ்பூன் பார்த்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம மட்டன்லேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இப்போ குழம்புலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் பாருங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மட்டன். நான் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ வேக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜார் க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போடணும் நம்ம. பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்க வச்சாதான் அந்த மட்டனில் வந்து உப்பு காரெல்லாம் நல்லா ஏறும். அதனால் வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் இந்த மூடி திறக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம் பாருங்களேன், அதனால் நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இதில் வந்து நம்ம வந்து தனியா பவுட்ரு, மிளகு பவுட்ரு எதுவும் போட தேவையில்ல. நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சிட்டோம் பாருங்களா. தனியா, மிளகு, அந்த கரம் மசாலா, இந்த இதெல்லாம் கரம் மசாலா, அந்த பட்டை லவங்கெலாம் நீங்கள் போடலைன்னா கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அந்த பட்டை லவங்கம், சோம்பு எல்லாமே போட்டு நம்ம வறுத்து அரைச்சிட்டோம். அதனால நான் கரம் மசாலா பவுட்ரு போடல, மிளகு பவுட்ரு போடல. எல்லாம் இதிலே மிளகுலாம் நான் போட்டு அரைச்சதுனால நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இது வந்து நீங்கள் வந்து எதுவும் தனியாக தூள்லாம் போட தேவையில்லை. இந்த பவுட்ரு பெப்பர் பவுட்ரு எதுவும் போட தேவையில்லை. எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுட்டோம் பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா இட்லி, தோசை, இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுமாதிரி பரோட்டா கூட இந்த குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நல்லா மட்டனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்குது மட்டன்லாம். இப்போ இந்த குழம்பு நான் இட்லிக்கு தான் வச்சுருக்கேன். நம்ம இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்லாம் அந்த குழம்பு. இந்த மாதிரி தட்டு இட்லி ஊற்றி இந்த கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சுட சுட இந்த கறி குழம்பு இட்லியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சாஃப்டான இட்லி சுட்டு, இந்தமாரி தட்டு இட்லி சுட்டு நீங்கள் இந்தமாரி 2 இட்லி சாப்பிட்டா போதும். இந்த இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு இந்த கறி குழம்புல தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்கள். சரி, மட்டன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குது பாருங்கள்.
இல்லை பூ மாதிரி வெந்திருக்குது கறி. நல்லா இந்த இட்லியில் தொட்டு நல்லா சட்னி கறி குழம்பை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மாதிரி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்லா சுட சுட இட்லியோ தோசையோ சுட்டு இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கறிப்பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதோட அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வணக்கம்.